உலகாளும் சாய் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். உங்கள் எல்லோருக்கும் ஓம் சாய்ராம். இன்றைக்கி ஸ்ரீ சாய் சச்சரித்திரத்தோட 47வது அத்தியாயம் நம்ம பார்க்க போகிறோம். முன்ன ஒரு சில அத்தியாயத்தில் நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி மனிதர்கள் தன்னுடைய பாவங்களையோ தன்னோட அழுக்கெல்லாம் போக்குறதுக்கு கங்கை அது போல் புனிதமான நதியில் போய் நீராடி காலெல்லாம் கழுவிட்டு அவங்க பாவங்கள் எல்லாம் அங்கே விட்டுட்டு வராங்க அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. அப்போது இந்த கங்கை இந்த மாதிரி நதிகளுக்கெல்லாம் அவங்களோட புனிதத்தன்மை எப்படி திரும்பி வரும் அப்படின்னு கேள்வி கேட்டால் அதுக்கான பதில் என்னென்னா, பெரிய பெரிய மகான்கள், சத்குருகள், துறவிகள் இவங்கெல்லாம் அதில் புனிதத்தன்மை பெற்ற பெரிய மகான் அவங்கெல்லாம் அதில் கால் வச்சாலே அவங்களோட அந்த ஸ்பரிசம் அந்த தண்ணியில் பட்டாலே அந்த கங்கைக்கு அந்த மகான் அந்த நதிகளுக்கெல்லாம் திருப்பியும் புனிதத்தன்மை வந்துடும். இந்த மாதிரி இந்த மகான்களுக்கெல்லாம் ரொம்ப கருணை உள்ளம் இருக்குது. அந்த கருணை உள்ளதுனால தான் அவங்க இந்த மாதிரி நற்செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டே வராங்க. இவங்க எல்லாருக்குமே மகுடம் சூட்டுற மாதிரி யார் அப்படின்னா நம்ம சாய் தான். அவர் தான் எல்லா ஜுவல் ஆஃப் ஜுவல்ஸ்ன்னு சொல்கிறோம். சாதாரண கற்கள் இல்லாட்டி பவிழம் முத்துலாம் இவர் அதையும் மீறி ரத்தின மாணிக்கம். அப்போ இவர் அவ்வளோ மகான். எல்லா செயின்ஸுக்கும் எல்லா மகான்களுக்கும் இவர் தான் மகுடம் சூட்டுற மாதிரி பெரிய தலைவர் அப்படிங்கிறது, சத்குரு ஆஃப் குருஸ் அப்படிங்கிறத நம்ம நினைக்கலாம். எப்போவுமே சாய் என்ன பண்ணுறாருனா, மனிதர்களோட மனசு எப்போவுமே அலைப்பாஞ்சுன்னு இருக்கும். அதில் நிறைய அழுக்குகள் இருக்கும், குப்பை இருக்கும். அது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுறதே ஒரு பெரிய வேலையாக வச்சுருக்கார். இது எப்படின்னாக்கா முன்ஜென்மங்களோட இந்த பிறை பலன் அதனால் கேரி ஃபார்வர்ட் ஆகக்கூடிய சில டிஸ்டர்பன்சஸ் எல்லாமே பார்த்திங்கனாக்கா பாபா அவருடைய கருணையாலையும் அவருடைய கடாட்சத்தாலையும் இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணுறாரு. இது எப்படின்னா, இந்த பாபா இந்த அவரோட நடந்த இப்போ முன்ஜென்மங்கத்தில் நடந்த நம்மளுடைய வாழ்க்கையில் கதைகள்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் பாபா பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கிறவர் இல்லையா. அவர் என்ன பண்ணுறாருனா, அதெல்லாம் கதை வடிவமாக நமக்கு சொல்ல வரும்போது நமக்கு ஒரு திருப்தி ஏற்படுறது. நம்ம அந்த நிலையிலேருந்து இந்த நிலைக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது நம்ம உணரும் போது நமக்கு ஒரு சந்தோஷம், மனசுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்கிறது. இப்போ நம்ம சொல்லப்பட போகிற இந்த சாப்டரில் இருக்கக்கூடிய கதையும் அப்படி தான். இதில் என்ன ஒரு விசேஷம் அப்படின்னா, இது நாள் வரைக்கும் 46வது சாப்டர் வரைக்கும் ஹேமட் பந்த் தான் சொல்லுவார். ஹேமட் பந்த் தான் கதை எழுதுகிற மாதிரி இருக்கும். அவர் பாபா கிட்ட கேட்பார். அந்த மாதிரி தான் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த 47வது அத்தியாயத்தில் பாபா தானே கதையை சொல்கிற மாதிரி ஒரு பாவம் பண்ணியிருக்கிறாரு. இதுக்கான என்ன முக்கியமான ஒரே ஒரு அண்டர்லைங் இது என்னன்னா, முக்கியமான கருத்து என்னன்னா, அதிகப்படியாக பேராசைப்படுறவங்களோட நிலைமை என்ன ஆறுது. அந்த மாதிரி யாரும் அதிகமாக பேராசைப்படக்கூடாது. அந்த மாதிரி பட்டவங்களுக்கு அழிவு தான் கடைசியில் வரப்போகிறது அப்படிங்கிறது பாபா சுருக்கமாக முன்னாடியே சொல்கிறாரு. கதைக்கு போவோம். பாபா சொல்கிற மாதிரியே நீங்கள் பாவனை பண்ணிக்கணும். இது பாபா சொல்கிறாரு. ஒரு நாள் காலையில் நான் என்னோட காலை உணவு சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு நதி கரையில் நடந்துக்கிட்டு இருக்கேன். நான் என்ன பண்ணேன், அந்த நதியில் இறங்கி என்னோட காலெல்லாம் அலம்பிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு மேலே இந்த தண்ணியை ஊற்றி பாடியை ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உட்காந்துட்டு நதி கரையில் உட்காந்து என்ன பண்ணேன், நான் ஸ்மோக் பண்ணோம், அந்த சிலிம் பிடிக்கணுங்கிறதுக்காக அதுக்கு வேண்டி எல்லா ஐட்டம்ஸ் ரெடி பண்ணிவிட்டு நான் நெருப்பு பற்ற வைக்கணும்னு நினைக்கும்போது அந்த நதி ஓரத்துலேருந்து எனக்கு ஒரு தவளை சத்தம் பண்ணுறது கேட்டது. என்னது இது தவளை சத்தம் பண்ணுறதே நான் மறுபடியும் கவனித்து கேட்கலான்னு நினைக்கும்போது அப்போ தான் ஒரு வழிபோக்கன் அவர் என்ன பண்ணுறாரு, என் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் பண்ணுற வேலையை பார்த்துட்டுருக்கார். நான் அப்போ தான் நெருப்பை பற்ற வச்சுட்டுருக்கேன். அவர் என்னை அவர் வீட்டுக்கு சாப்பிட வாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சொல்லும் போதே மறுபடியும் அந்த தவளை அந்த க்ரோக்கிங் சவுண்ட் அது ஒரு சத்தம் பண்ணும். அப்போது இந்த வழிபோக்கன் பாபாவை கேட்குறாரு, என்னது இது ரொம்ப வினோதமாக இருக்கே இந்த சத்தம் அப்படின்னு கேட்கும்போது நான் சொல்கிறேன், இப்போ நான் அப்படிங்கிறது இங்கே சொல்கிறது எல்லாமே நீங்கள் பாபா அப்படிங்கிறது தான் எடுத்துக்கணும். நான் சொல்கிறேன் அந்த வழிபோக்கன் கிட்ட, ஒரு தவளை பெருந்துயரத்தில் இருக்குது, கஷ்டத்தில் இருக்குது. அதோட முன்ஜென்மத்து கர்ம வினையினால் அது கஷ்டப்பட போகிறது. அந்த கர்ம வினை அதை தொடர்ந்துக்கிட்டே வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பாபா புரிய வைக்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் என்ன சொல்கிறேன்,
நம்ம என்ன அறுவடை பண்ணோம் அப்படின்னா, நம்ம என்ன விதைக்கிறோமோ அதை தான் நம்ம வந்து அறுவடை பண்ணுவோம். ஸோ நம்ம நல்ல நெல்லை நம்ம விதைச்சோன்னா நல்ல அரிசி தான் நம்ம அறுவடை பண்ணுவோம். ஆனால் நம்ம வந்து ரொம்ப மோசமான வந்து குவாலிட்டி கம்மியாக இருக்கக்கூடிய நெல்லை விதைச்சோன்னா நல்லா இல்லாத அரிசி தான் நம்ம கைக்கு வரும். அதுதான் வாழ்க்கையும் அதில் தான் டிபெண்ட்டாக இருக்குது. ஸோ நல்ல எண்ணங்கள் நல்ல விஷயங்கள் நம்ம வந்து விதைச்சோன்னா அதோட அறுவடையும் நமக்கு பண்ணும்போது நல்லது தான் கிடைக்கும். இவங்க முன்ஜென்மத்தில் தவறுகள் பண்ணினதுனால இப்போ வந்து அழுதுகிட்டே வந்திருக்காங்க. இப்போ வந்து இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய அந்த கர்ம வினை வந்து அவங்க கண்டிப்பாக அவங்க சஃபர் பண்ணியே ஆகணும், அவங்க வந்து அனுபவிச்சே ஆகணும், இதுக்கு வேறு வழி கிடையாது. இந்த லா ஆஃப் கர்மா அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கர்மாவின் சட்டம். அந்த சட்டத்தின்படி அந்த சட்டத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியாதுங்கிற நமக்கு வந்து ஒரு இது கிடச்சிரும், ஆன்சர் கிடச்சிரும். பட் அதே போல் என்னென்னா தெய்வத்துக்குன்னு ஒரு சட்டம் இருக்கு இல்லையா, அதை வந்து மீறினா கடினமாக நம்ம வந்து ஒரு நேரத்தை வந்து நம்ம மீட் பண்ணுவோம். தெய்வத்தையே நோக்கி அவர் சொல்கிற விதத்திலேயே நம்ம போயிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு நல்லது நடக்கும். ஆனால் அதை மீறி அந்த சட்டத்தை நம்ம மீறினோன்னா அதுக்கு அந்த மீறுதல்னால அது கண்டனம் நமக்கு ஒரு கண்டிப்பாக வந்து ஒரு கெட்டது தான் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறது ஒரு இன்பிட்வீன் பாபா வந்து இந்த ஒரு சாராம்சம் சொல்கிறாரு. இந்த வழிபோக்கன் என்ன பண்ணுறாருன்னா அவருக்கு ஒன்றுமே புரியல பாபா சொல்கிறத கேட்டு. என்னது இது ஒரு நீங்கள் வந்து ஒரு தவளையை பற்றி சொல்கிறீங்களே, எனக்கு எதுவுமே புரியல, நான் போய் என் கண்ணால் போய் பார்த்துட்டு வரேன் அப்படிங்கிறாரு. ஸோ அந்த நதிக்கரைக்கு போய் அவர் போய் பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா கரெக்டாக ஒரு கருப்பான ஒரு பெரிய பாம்பு வாயில் வந்து இந்த தவளை இருக்குது. இவரோட கணிப்புப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து ஒரு 10-12 நிமிஷத்துக்குள்ளே வந்து இந்த தவளை வந்து அந்த பெரிய பாம்போட வாயில் வந்து போயிட போகிறது. அது வந்து தப்பிக்கவே முடியாது. அது வந்து ஏன் கத்துறது அப்படின்னு இவர் என்ன நினைக்கிறான்னா இயலாமை, அவருக்கு தவிப்பு, நம்ம உயிர் போகிறதேன்றத அந்த ஹெல்ப்லெஸ்னஸ், அதில் தான் இந்த தவளை கத்துறது அப்படின்ட்டு இவர் நினச்சிக்கிட்டு பாபா கிட்டேயும் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அது இன்னும் கொஞ்சம் நேரத்தில் செத்து போகிறது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ பாபா சொல்கிறாரு அவங்க 2 பேருமே வந்து பொல்லாதவங்க. அவங்களுடைய முன்ஜென்மத்தில் அவங்க செஞ்ச அவ்வளோ வினைகள் வந்து அவங்களுக்கு இன்றைக்கி இந்த நிலைமை அவங்கள கொண்டு வந்து விட்டுருக்கு. ஆனால் அவங்க வந்து அதை இன்னும் புரிஞ்சிக்கல. அவங்க வந்து பாவத்தையே வந்து செஞ்சுட்டு வந்ததுனால அவங்களுக்கு வந்து நல்லது எதுவுமே இப்போ பலன் கிடைக்காது. இப்போது அந்த பாவத்தின் பலனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி ஒரு ரூபத்தை எடுத்திருக்காங்க. ஒருத்தங்க பாம்பாகவும் ஒருத்தங்க வந்து தவளையாகவும் எடுத்திருக்காங்க. அந்த ஜென்மத்தினுடைய அந்த பிறவியோட கர்மா வந்து ஃபாலோ ஆகுது, இன்னும் இந்த ஜென்மத்துக்கும் வருது. ஆனால் வேற உடல்கள், சோல் ஒன்றே தான் இருக்குது, ஆத்மா ஒன்று தான் இருக்குது, ஆனால் உடல் மட்டும் மாறப்பட்டிருக்கு. ஆனால் இது வந்து இன்னும் கீழ்த்தனமான உடல், மனித உடலில் இருந்தவங்க இப்போ பாம்பும் ஒரு சாதாரண தவளையாக வந்து மாறி இருக்காங்க. அந்த வழிபோக்கன் வந்து இவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டே இருக்காரு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இதை செத்து போயிட போகிறோம் அப்படின்னு இவர் மனசில் நெஞ்சுட்டு இருக்கும்போது பாபா கிட்டே சொல்லிடுறார். அப்போ பாபா சொல்கிறார், இல்லை இது வந்து நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை. நான் வந்து அவங்கள பாதுகாக்க வந்திருக்க, அந்த தவளையை பாதுகாக்க வந்திருக்கிற அவரோட நான் வந்து கடவுள். நான் ஏற்கனவே வந்து அவனுக்கு நான் சத்தியம் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி உனக்கு எங்கே இருந்தாலும் நான் உன்னை வந்து காப்பாற்றுவேன் அப்படின்னு சத்தியம் பண்ணியிருக்கேன். நான் இப்போ அதுக்காக தான் இருக்கேன். நான் இங்கே இருக்கும்போது எப்படி அந்த பாம்பு வந்து இந்த தவளை சாப்பிட முடியும் அப்படிங்கிறது அவர் கேள்வி கேட்குறாரு. அண்ட் அவர் என்ன பண்ணுறாருன்னா அங்கே அந்த கீழே தண்ணிக்கிட்ட போய் இறங்கி என்ன சொல்கிறாரு, ஓ வீரபத்ரப்பா, இன்னமும் உன்னோட பழைய எதிரி மேலே இருக்கிற கோவம் உனக்கு வந்து தீரலையா? ஏற்கனவே அந்த பசவப்பா பசப்பா அப்படின்றது பேர் அந்த ஆள், அவன் வந்து ஏற்கனவே வருத்தத்தில் இருக்கான், ரொம்ப பயத்தில் இருக்கான். இந்த ஜென்மத்தில் அவன் வந்து தவளையாக பிறந்திருக்கான், நீயும் பாம்பாக பிறந்திருக்கேன். உங்களுடைய 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சத்ருத்துவம், அது என்ன அந்த விரோதம் இன்னும் குறையிலையா? எப்போ தான் குறையும்? உங்களுக்கு வெக்கமாகவே இல்லையா? இந்த ஒரு விரோதத்தை விட்டு கொடுத்துட்டு எல்லா 2 பேரும் அமைதியாக வாழ கற்றுக்கோங்க அப்படின்ட்டு பாபா வந்து ஏதோ மனுஷனுக்கு சொல்கிற மாதிரி அவங்களுக்கு வந்து போதனை பண்ணுறாரு.
அப்போ பார்த்தீங்கன்னா இது இந்த இவரோட கருத்துக்களை கேட்ட உடனே, பாபாவோட இந்த வார்த்தைகளை கேட்ட உடனே அந்த பாம்பை வந்து உடனடியாக அந்த தவளையை வாயிலேருந்து விட்டுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளே போயிடும். இந்த தவளையும் என்ன பண்ணும், பக்கத்தில் பொதுரெல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே போயிட்டு காணாமல் போயிடும். இந்த வழிபோக்கனுக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். என்னது இது, அவர் சும்மா வந்தார், ஏதோ ஒன்று சொன்னார், அந்த தவளையும் இதுவும் சொன்ன பேச்சு கேட்டதே, எனக்கு ஒன்றுமே புரியலையே பாபா, நீ என்ன நடந்துட்டுருக்கு, நீ என்ன பண்ணுற அப்படின்னா, இப்போ நடந்த இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி ஒரு பெரிய ரகசியம் இருக்குது, அதை சொன்னாதான் இப்போ என்ன ஆச்சுன்றது உனக்கு புரியும், உட்காரு நான் எல்லாம் புரிய வைக்கிறேன் அப்படின்னு பாபா திருப்பி பழைய கதையை ஆரம்பிக்கிறார். என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு பழமையான ஒரு சிவன் கோயில் இருந்தது ஒரு ஊரில். அந்த ஊர் வந்து பாபா இருக்கிற ஊர்லேருந்து 5 மைல் தூரத்தில் இருந்தது. அது வந்து ரொம்ப அது அப்படியே பாடடைஞ்ச கோயிலாக ஆகிடுது அந்த சிவன் கோயில். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம கொஞ்சம் நிதியை திரட்டி இதை வந்து புனர்ப்பிக்கணும், இந்த கோயில் இப்படியே விடக்கூடாது அப்படின்னு. இந்த புனர்ப்பிக்கிற பணியை வந்து யாருக்கு கொடுக்குறாங்க, அந்த ஊரில் வந்து ஒரு பணக்காரர் இருப்பார், அவருக்கு கூப்பிட்டு என்ன சொல்கிறாங்க, உங்களுக்கு எல்லா முடிவு எடுக்கக்கூடிய பொறுப்பை நாங்கள் கொடுத்துட்டோம், நாங்கள் பணத்தையும் சேகரித்து கொண்டு வந்து தரோம், நீங்கள் வந்து இந்த கோயிலை நல்லபடியாக திருப்பி புனர்ப்பிச்சு இதுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு அழகை கொண்டு வந்து தெய்வத்துக்கான ஒரு நல்ல வழிபாடு நடக்கிற மாதிரி நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவரை வந்து பொருளாளராக கூட நியமிச்சிடுறாங்க. எல்லார்கிட்டேருந்தும் பணம் கொஞ்சம் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு தொகை நன்கொடையாக கொண்டு வந்துட்டு இந்த பெரிய மனுஷங்கிட்ட கொண்டு வந்து கொடுத்துட்டு, இனிமேல் நீங்கள் அந்த கோயிலுக்கான வேலை என்னென்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம், ரிப்பேர் வேலைலாம் சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துட்டு போங்க, முழு நம்பிக்கையோடு கொஞ்சம் கொடுத்துட்டு போகிறாங்க. இந்த பெரிய மனுஷன் வந்து ஒரு கஞ்சன். அவன் என்ன பண்ணுறான், வந்திருக்கிற அத்தனை பணத்தில் கொஞ்சம் பணம் தன்னோட செலவுக்கு, நிறைய பணம் தன் செலவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு கோயிலோட அந்த வேலைப்பாடு பண்ணுறதுக்கு, அந்த பழுது பார்க்குற வேலைக்கெல்லாம் வந்து கொஞ்சமாக தான் ஸ்பெண்ட் பண்ணுறான். சொல்லிட்டு என்ன பண்ணுறான், நீங்கள் கலெக்ட் பண்ண பைசாலாம் தீர்ந்து போயிடுது, எல்லாம் ஆயிடுத்து, வேறு கோயில் வேலை அப்படியே நின்று போயிடுத்து, இவ்வளோதான் பண்ண முடியும், மேற்கொண்டு இன்னும் பணம் கலெக்ட் பண்ணால் தான் என்னால் வேலை செய்ய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பணக்காரன் வந்து ரொம்ப பேராசை பிடிச்சவன். அப்போ பாவம் மக்கள் என்ன சொல்கிறாங்க, என்ன ஆனாலும் நம்ம கோயில் வந்து நல்லபடியாக நமக்கு திரும்பி வரணும்ன்ட்டு இந்த பணக்காரங்கிட்டேயே சொல்கிறாங்க, நீங்கள் ஏதாவது ஒரு புது திட்டத்தை சொல்லுங்கள், அந்த திட்டத்துக்கு கீழே நாங்கள் மறுபடியும் எல்லார்கிட்டையும் பணம் வசூல் பண்ணுறோம் அப்படின்றாங்க. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் என்ன ஆகுது அப்படின்னா, மகாதேவன் டெம்பிள், சிவன் டெம்பிள், அது அவர் என்ன பண்ணுறாரு, இந்த கஞ்சன் இருக்கான் இல்லையா, இந்த ஊர் பெரியவன், இவனோட வைஃப் பொண்டாட்டியோட கனவுல வந்துட்டு, நீ ஏந்துக்கோ, நீ வந்து என்னோட கோயில் கோபுரத்தை கட்டு, நீ என்ன செலவு பண்ணுறியோ அந்த கோயில் கோபுரத்துக்கு அதுக்கு 100 மடங்கு நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன் அப்படிங்கிறது அந்த பொண்டாட்டி கிட்ட சொல்கிறாரு. அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒய்ஃப் ஏந்துட்டு காலையில் அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்கிறாரு, இந்த கஞ்சன் கிட்ட எனக்கு இந்த மாதிரி ஒரு கனவு வந்தது அப்படின்னோடனே அவர் சிரிக்க ஆரம்பிச்சுட்டு அவங்கள வந்து கேலி கிண்டலாக சொல்கிறாரு, என்ன கனவு இது, நான் பக்கத்தில் தானே இருந்தேன், நான் தானே பணம் வசூல் பண்ணி கோயில் வேலையெல்லாம் பண்ணோம், என் கனவுல ஏன் வந்து சிவன் சொல்லலை, உன் கனவுல ஏன் வந்து இதெல்லாம் சொன்னார், அது வெறும் அபத்தமான ஒரு விஷயந்தான், அதில் ஒன்றும் அதை நீ பெருசாக நிஜம்னு நினைக்காத, இது கனவு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள நைஸாக கன்வின்ஸ் பண்ணி விட்டுருவார். அவங்கள கன்வின்ஸ் பண்ணி விட்டோன்னே அவங்க என்ன ஆகிடுறது, அமைதி ஆகிடுறாங்க. ஓ, அப்போ அவர் சொல்கிறது சரிதான் போல இருக்குது, இது நம்மளுடைய கனவு, சும்மா சாதாரணமான கனவு அப்படின்னு. மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து மறுபடியும் சிவன் மகாதேவன் வந்து இந்த ஒய்ஃபோட சொப்பனத்தில் கனவுல வந்து சொல்கிறாரு, நீ வந்து உன் வீட்டுக்காரரை பற்றி கவலைப்படாத, உனக்குன்னு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருள் இருந்து நான் அதை நீ கொடு, அவரை காசு கொடுன்னு நீ கேட்காத அப்படின்னு சொல்கிறாரு. முழு நம்பிக்கையோடையும் பொறுமையோடையும் அந்த ஒரு பக்தியோடையும் நீ எதை கொடுத்தாலும் அதை நான் வாங்குவேன் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, இவங்களுக்கு ஒரு யோசனை தோன்றுறது. அவங்க அப்பா வந்து அவங்களுக்கு சில நகை போட்டிருப்பாங்க இல்லையா கல்யாணத்தும் போது, அந்த நகையை நம்ம வந்து கொடுத்து அதுக்கு பணமாக வாங்கி அந்த பணத்தை வச்சு கோயிலை வந்து சீர் பண்ணுவோம், கோபுரத்தை கட்டுவோம்னு முடிவு பண்ணுறாங்க. இந்த முடிவை வந்து அவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லும்போது அவருக்கு ஆத்திரம் அடைகிறார். அவர் பார்த்தியா இது எப்படி இருந்து, அவர் அந்த செலவை தடுக்கணும்னு பார்க்குறாரு, இந்த அம்மா வந்து அதை முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவர் தான் ஒரு கஞ்சன், அதுவும் தவிர ஏமாத்துற ஆள் வேறு, அதனால அவர் முடிவு பண்ணுறாரு, இனிமேல் எல்லாரும் ஏமாத்திட்டா தான் நம்ம வாழ முடியும்ன்ட்டு இந்த நகையை வந்து தான் பெண்டாட்டிக்கிட்டேருந்து அவரே வாங்கிட்டு
அதை வந்து அதோட விலை மதிப்பை வந்து குறைச்சி போட்டுடுறாரு. அவ்வளோ ஆபரணங்களை வந்து 1000 ரூபாய்க்கு மதிப்பிட்டு என்ன சொல்கிறாரு, இந்த நான் பணமாக கொடுக்க மாட்டேன், இதுக்கு பதிலாக நான் ஒரு நிலம் கொடுத்துட்றேன் அப்படின்னு. என்ன நிலம் அது அப்படின்னா தரிசு நிலம். பாவம் ஒய்ஃப்க்கு தெரியாது. இந்த நிலத்தை வந்து கடவுள் பேருக்கு நான் கொடுக்குறேன், ஒரு மானியமாக கொடுத்துட்றேன் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த ஒய்ஃப் வந்து அவ்வளோவா அவங்களுக்கு இதெல்லாம் புரியல, சரின்னு வாங்கிக்கிறாங்க. ஆனால் உண்மையில் இந்த நிலம் வந்து துப்கி அப்படின்னு ஒரு பெண்மணிக்கு சேர்ந்தது. அவள் வந்து ரொம்ப ஒரு ஏழை பெண்ணு. அவளோட கஷ்டத்தினால இந்த இடத்த வந்து இந்த கஞ்சனுக்கிட்ட அடகு வச்சிருப்பா 200 ரூபாய்க்கு. ஆனால் அவளால் அந்த பணத்தை கட்ட முடியல. ஸோ இந்த நிலம் அப்படியே இவங்கிட்டே இருக்குது. இவன் என்ன பண்ணியிருக்கான், அவள் திருப்பி கொடுக்க முடியலைங்கிற காரணத்தை தெரிஞ்சுட்டு இந்த நிலத்தை வந்து கோயிலுக்கு எழுதி கொடுத்துட்டான். புரியுதுங்களா? அப்போது இப்போ இந்த கஞ்சன் என்ன பண்ணியிருக்கான், யாரை ஏமாற்றிருக்கான், தன்னோட ஒய்ஃபை ஏமாற்றிருக்கான். அவளோட அவ்வளோ நிறைய மதிப்பு இருக்கக்கூடிய நகைகளை வந்து கம்மி எடையை போட்டு அதுக்கான விலையும் கம்மியாக போட்டு அதுக்கு பதிலாக ஒரு தரிசு நிலத்தை கொடுக்குறான். அந்த நிலம் வந்து அவனுக்கு சொந்தமும் கிடையாது, அது வேறு யாருக்கோ சொந்தமானது. இதனால் அந்த ஏழை பெண்ணையும் ஏமாற்றிட்டான், கடவுளையும் ஏமாற்றிட்டான். ஏன்னா அந்த நிலம் வந்து ஒரு தரிசு நிலம்ங்கிறதுனா அதில் எதுவுமே விளையாது. இட்ஸ் அ வேஸ்ட் லேண்ட். அங்கே மழை காலத்தில் கூட அதில் எதுவுமே விளையாது. அந்த கோயில் பூஜாரிக்கு இந்த நிலம் வந்து அவரோட பாதுகாப்பில் கொடுக்கப்பட்டோன்னு அவருக்கு ஆக்சுவலாக ரொம்ப சந்தோஷப்படுறாரு, நமக்கு வந்து மானியமாக ஒரு நிலம் கிடச்சிருக்குன்னு. ஆனால் அவருக்கு புரியல, இதில் எதுவுமே விளையாது அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கெடுதல் செய்கிறவங்களுக்கு கடைசியில் முடிவும் கெடுதலாக தானே ஆகும். அதே மாதிரி கொஞ்சம் காலம் ஆன உடனே ஒரு பெரிய புயல், இடி, மின்னல்லாம் அடிக்கும். அந்த அடிக்கிறது வந்து இந்த கஞ்சனோட வீட்டு மேலே பட்டு அவங்க ஒய்ஃபும் அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இதோடு சேர்ந்து அந்த அடகு வச்சுருந்தாங்களே நிலத்தை துபுக்கின்றவங்க அவங்களும் இறந்து போயிடுறாங்க. இது முடிஞ்சிருச்சு இந்த ஜென்மம். இனி அடுத்த ஜென்மத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கஞ்சன் வந்து மதுராங்கிற ஊரில் வந்து ஒரு பிராமின் ஃபேமிலியில் பிறக்கிறான். அவனுக்கு பேர் வந்து வீரபத்ரப்பான்னு இருக்கு. இந்த பொண்ணு இருக்கா இல்லையா, இந்த மைசூர் இந்த கஞ்சூசோ இந்த இருக்கான்ல, இந்த என்ன சொல்கிறது, இந்த வீரபத்ரப்பாவா முன்ன இருந்தானே, அவன் வசூல் பண்ணிட்டு இருந்தான். அவன் வந்து அவனோட ஒய்ஃப் வந்து அடுத்த பிரிவில் அதே கோயிலில் குருக்களோட பொண்ணாக பிறக்கிறா. அவளோட பேர் வந்து கௌரின்னு வைக்கிறாங்க. அப்புறம் அந்த ஒரு பெண்மணி யாரோட அந்த 200 ரூபாய் வந்து அவள் கடன் வாங்குறாளே அந்த நிலத்து மேலே, அவள் வந்து ஒரு ஆம்பளையாக பிறக்கிறா கௌரவ் ஃபேமிலியில். கௌரவ் ஃபேமிலி அப்படின்னா இவங்க யாருன்னா பரம்பரையாக வந்து சிவன் கோயில்கள்லேயே இருந்துட்டு சிவன் கோயிலோட பராமரிப்பு அதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க. அதே மாதிரி சப்தஸ்ருங்கி அம்மனோட கோயிலில் கூட இவங்க இருப்பாங்க. சில சமயம் கணபதி டெம்பிள்ஸில் கூட இவங்கெல்லாம் இருப்பாங்க. இவங்க வந்து இந்த வாத்தியங்கள்லாம் கூட ப்ளே பண்ணுவாங்க. மரங்கள் செடிகள் அதெல்லாம் பராமரிப்பாங்க. கோயிலில் இருக்கக்கூடிய மேல் வேலைகள் எல்லாமே இவங்க பொறுப்பில் தான் இருக்கும். இவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி இருக்குது. அந்த ஃபேமிலியில் அந்த துபுக்கிங்கிறவங்க வந்து சன்னபசப்பா அப்படிங்கிற பேரில் அவங்க பிறக்கிறாங்க. ஸோ இந்த 3 பேருமே பிறவியில் இருந்த இந்த 3 பேருமே, இந்த கஞ்சன் அவனோட பண்டாட்டி அந்த டுபுக்கிங்கிறவங்க வந்து இப்போது கர்மத்தின் காரணமாக இந்த பிறவியில் இந்த மாதிரி ஒரு பர்த் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பிராரப்த கர்மா வந்து அவங்கள விடலை, இது மொத்தமாக அவங்க கழிச்சாதான் அவங்கள விடும். இப்போ என்னன்னா பாபா என்ன சொல்கிறாருன்னா, இந்த கௌரிங்கிறவரோட அப்பா அந்த கோயில் குருக்கள் வந்து பாபாவோட ஃப்ரெண்டாக இருப்பார், ரொம்ப பாபா மேலே பக்தியாக இருப்பார். அதே மாதிரி கௌரிக்கும் பாபா மேலே ரொம்ப அன்பு. அவளுக்கு வந்து கல்யாண வயசு வருது. அப்போது இந்த பூஜாரி வந்து பாபா கிட்ட சொல்கிறார், எனக்கு கொஞ்சம் கவலையாக இருக்கு, என் பொண்ணோட கல்யாணம் நடக்கணுமே அப்படின்னு. அப்போ பாபா சொல்கிறாரு, நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. உன்னை தேடியே வந்து இந்த மாப்பிள்ளை வருவான், அதனால நீ கவலைப்படாத அப்படின்னு. இப்போ மதுராவுக்கு போனோன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே வீரபத்ரப்பா வந்து ரொம்ப அப்படி ஏழ்மைன்னு அவ்வளோ ஏழ்மையான குடும்பத்தில் சேர்ந்தவன். அவங்க வீட்டில் சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான், நான் ஊராக பிச்சை எடுத்துகிட்டு கொஞ்சம் காசு சேர்த்துட்டு வரேன், ஏன்னா வேறு வழியில் நம்ம வந்து பட்னியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு. இது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டே ஊராக போகிற சமயத்தில் தான் இவர் இந்த ஊருக்கு வந்து இந்த பூஜாரி வீட்டுக்கு வருவார். பூஜாரி வீட்டுக்கு வந்த உடனே அந்த பூஜாரி வீட்டில் எல்லாருக்குமே அவரை ரொம்ப பிடிச்சி போகும். ஏன்னா ரொம்ப குணவானாக இருப்பான், நல்ல ஒரு குவாலிட்டிஸ் இருக்கும் அவனுக்கு. அப்போ அவங்க எல்லாம் ப்ரீஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பூஜாரி தான் பொண்ணு கௌரியை வந்து இவருக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்ற மனசில் எண்ணத்தை வந்து பாபா கிட்ட சொல்லி அவர் சம்மதமும் வாங்குறாரு.
கல்யாணமும் முடியும். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் வீரபத்ரப்பா ரொம்ப நல்ல மனுஷனாக இருப்பார். பாபாவையும் ரொம்ப நம்ப ஆரம்பிப்பார். பாபா கூட நிறைய நல்ல விஷயங்கள்லாம் ஷேர் பண்ணுவார். இவங்க 2 பேரை வந்து தனி கொடுத்தனம் வைப்பாங்க. தனி கொடுத்தனம் வச்சதுலேருந்து தான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். பணம் கட்டுப்பாடு ஆகிடும். அப்போ இவர்களால் வந்து அந்த இருக்கிற கொஞ்சம் பணத்தில் வந்து கொடுத்தனம் நடத்த முடியாமல் ஒரு சூழ்நிலை வீரபத்ரப்பாக்கு இருப்போம். அப்போ எப்போவுமே சோகமாகவே இருப்பார். பாபா கிட்ட வந்து சொல்வார், என் வாழ்க்கை இவ்வளோதானா, என்ன நல்லா இருக்க மாட்டேன்னா, நிம்மதியாக இருக்க மாட்டேன்னா. பாபா வந்து அவருக்கு நிறைய ஆறுதல் சொல்வார். அப்படிலாம் நீ நினைக்கக்கூடாது, அல்லா மாலிக் என்றைக்குமே எல்லாமே தெரியும் அவருக்கு, அவர் எல்லாம் நல்லது செய்வார், எல்லா கஷ்டத்தையும் மீட்டு கொடுப்பார் அப்படின்னு சொல்வார். இந்த எல்லாம் நடக்கிற கொஞ்சம் காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு அதிசயமான ஒரு சம்பவம் நடக்கிறது. அதில் என்னன்னா, இந்த ஒரு சின்ன பீஸ் ஆஃப் லேண்ட், ஒரு நிலம் கொடுக்கப்பட்டிருந்தது இல்லையா கோயிலுக்காக மானியமாக, அதோட விலை வந்து திடீர்னு ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும். 100 மடங்கு. அது 1000 ரூபாய் அப்போ அதோட மதிப்புனா இப்போ 1,00,000 ரூபாய் ஆயிடுறது. ஒருத்தர் வந்து வாங்குறவர் வந்து கோயில்கிட்ட வந்து, இதை நான் 1,00,000 ரூபாய்க்கு வாங்குறேன், முதல்ல 50,000 ரூபாய் ரொக்கமாக கொடுத்துட்றேன், மீதி 50,000 வந்து மாதம் 2,000 ரூபாவும் 25 வருஷத்துக்கு கொடுக்குறேன், இதுக்கு நான் வட்டியும் போட்டு கொடுக்குறேன் அப்படிங்கிறத சொல்கிறார். இப்போது முன்ன ஜென்மத்தில் வந்து மகாதேவ் சிவன் வந்து கௌரி கிட்டன்னு சொல்வார், நீ இப்போ என்ன கொடுத்தாலும் அதுக்கு நான் வந்து 100 மடங்கு திருப்பி கொடுக்குறேங்கிறார் இல்லையா. 1000 ரூபாய்க்கான நகையை தான் அவங்க கொடுத்தாங்க, விலை மதிப்பாக குறைவாக மதிப்பு போட்டதுக்கு. அதுக்கே வந்து அவளுக்கு 1,00,000 ரூபாய் வந்து சிவன் கொடுக்க ரெடி ஆகிட்டார். இப்போ எல்லாருமே உட்காந்து பேசினதில் இந்த ஒரு ப்ரப்போசல் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனால் இந்த குரவ் இருக்கான் இல்லையா, இந்த சென்னபசப்பா, அவனுக்கு வந்து பிடிக்கல. அவன் ஏந்து நின்று சண்டை போடுறான். என்ன சொல்கிறான்னா, எதிர்க்கிறான். இதுக்கான முதல் அதிகாரம் எனக்கு தான், ஏன்னா இது சிவன் சொத்து, சிவன் கோயில்களில் எங்களுக்கு அதிகாரம் இருக்குங்கிறதுனால இந்த வருஷம் வரக்கூடிய அந்த இன்ட்ரெஸ்ட் வட்டி பணத்தில் பாதி பணம் அது வந்து என்னோட பங்கு, அது எனக்கு வந்தாகணும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த கருத்து வேறுபாடுகள் வந்து வர ஆரம்பித்தோம் வீரபத்ரப்பா சென்னபசப்பாக்கு நடுவில். அது என்ன ஆகுது, பேச 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 பெரிய விவாதமாக போய் 2 பேருக்கும் கோபம் வந்து ஜாஸ்தி ஆகிற அளவுக்கு வந்து ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் ஆகிடும். அவங்க 2 பேருமே வந்து என்னை பார்க்க வராங்கன்னு பாபா சொல்கிறாரு. அப்போ நான் சொன்னேன், இந்த நிலம் வந்து கடவுளுக்கு சேர்ந்தது, இந்த கடவுள் வந்து சேர்ந்திருந்தாலும் இந்த இடம் வந்து அந்த கோயில் குருக்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது பாதுகாக்கிறதுக்கு. அந்த கோயிலோட குருக்கள் பொண்ணு தான் கௌரி, அவள் மட்டும்தான் அவரோட ஒரே ஒரு வாரிசு. அதனால சட்டப்படி இந்த பணமோ இது எல்லாமே வந்து கௌரிக்கு தான் சொந்தம். ஸோ கௌரியோட ஒப்பந்தம் இல்லாமல் சம்மதம் இல்லாமல் யாரும் எந்த காசும் எடுத்துக்க கூடாதுன்னு நான் சொல்லிட்டேன். நான் இதை சொன்ன உடனே வீரபத்ரப்பா அந்த சென்னபசப்பா வந்து அவங்க 2 பேர் அவங்க என்ன தெரிய வருது, அவங்க 2 பேருக்கு அவங்களுக்கு வந்து இந்த நிலத்து மேலே எந்த அதிகாரமுமே இல்லைங்கிறது, கௌரியோட முடிவு தான் இது கடைசி முடிவு அப்படிங்கிறது தெரிய வரும்போது வீரபத்ரப்பாக்கு ஏன் மேலேயே ரொம்ப கோவம் வந்துடுச்சு. நீ யார் இங்கே இதில் தலையிடுறதுக்கு அப்படின்ட்டு என்னையே வந்து ரொம்ப அவதூறாக பேசிட்டு வீட்டுக்கு போயிட்டு கௌரியும் ரொம்ப கத்திட்டு கௌரி கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, அந்த அந்த உங்ககிட்ட இருக்கிற சொத்தோட அதிகாரம்லாம் என்கிட்ட கொடுத்துறது, என்னோட பணம் நான் தான் பாதுகாப்பேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஏன்னா அவருக்கு வந்து அவ்வளோ பேராசை. கௌரிக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, வீட்டில் ஒரே குழப்பம். அதனால் என்கிட்ட வந்துட்டு, பாபா என்ன நீ காப்பாற்றணும், எனக்கு ஏதாவது ஒரு நல்ல அறிகுறி அட்வைஸ் கொடு அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நான் வந்து கௌரிக்கு நான் ப்ராமிஸ் பண்ணுறேன், பிளட்ஜ் பண்ணுறேன், இந்த மாதிரி 7 கடல் தாண்டி வர வேண்டிய சுச்சுவேஷன் இருந்தாலும் நான் வந்து உனக்கு உதவி பண்ணுவேன், உன்னை காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் அப்படிங்கிறார் பாபா. அன்றைக்கி ராத்திரியே வந்து மறுபடியும் கௌரிக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் வந்து இவர் சிவன் மகாதேவ் வராரு, வந்துட்டு சொல்கிறாரு, கௌரி இந்த மொத்த சொத்துக்கு அந்த அதிகாரம் உனக்கு தான் இருக்குது, நீ யாருக்குமே கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை, எந்த காசும் யாருக்கும் நீ கொடுக்கவே வேண்டாம், ஆனால் கொஞ்சம் காசு இதுலேருந்து வந்து கோயிலை புனர்ப்பிக்கிறதுக்கு நீ வந்து யூஸ் பண்ணு. ஆனால் அதை எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, சென்னபசப்பாவை கேளு என்ன பண்ணலாம், ஏன்னா கோயில் நிர்வாகம்லாம் அவர் கையில் தானே இருக்குது. அப்படி இல்லைன்னா நம்ம சாய்பாபாவை போய் கேளு, மஸ்ஜித்தில் இருக்காரு அப்படின்னு சொல்கிறாரு. அது பாபா சொல்கிறார், அது நான் தான், என்னை பற்றி தான் வந்து சிவன் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறார். அடுத்த நாள் கௌரி பாபா கிட்ட வந்து மொத்தம் அந்த அவங்க வந்த கனவெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ நான் வந்து கௌரி கிட்ட சொல்கிறேன், நீ ஒன்று பண்ணு, உனக்கு வந்திருக்கிற அந்த பிரதான பணம் இருக்குல்ல, கேபிட்டல் அமௌண்ட் இருக்குல்ல, அது நீ
வச்சுட்டு உனக்கு வர்ற அந்த வட்டி பணத்தில் பாதி வட்டி பணம் வந்து சென்னபசப்பாவுக்கு நீ கொடுத்துரு. இதுக்கு வீரபத்ரப்பாவுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீ அவருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு நான் முடிவு எடுத்து சொல்லிட்டேன். அந்த சமயத்தில் என்ன ஆகுது, இவங்க 2 பேரும் வீரபத்ரப்பாவும் சென்னபசாவும் மறுபடியும் சண்டை போட்டுண்டே இங்கே வராங்க. வந்துட்டு அவங்கள அமைதிப்படுத்துறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த கௌரிக்கு வந்திருக்கிற கனவு பற்றி நான் சொல்கிறேன். இந்த மாதிரி சிவசங்கர் பகவானே வந்து கடவுளே வந்து அவளுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னோடனே இந்த கோபம் இன்னும் ஜாஸ்தி ஆகிடுறது இந்த வீரபத்ரப்பாவுக்கு. ஏன்னா அவர் பேரே அங்கே இல்லையே, அவருக்கு எந்த பங்கு இல்லைன்றதும் தெரிஞ்சு போச்சு. அந்த ஆத்திரத்தில் என்ன பண்ணுறாரு, இந்த சென்னபசப்பாவை பார்த்து நான் உன்னை கொல்லாமல் விட மாட்டேன் அப்படிங்கிறத அவர் வந்து சொல்கிறார். சென்னபசப்பா வந்து ஒரு பயந்த சுபாவம் படைத்தவர். அவர் என்கிட்ட ஓடி வந்துட்டு, பாபா நீ தான் என்னை காப்பாற்றணும், என் உயிர் வந்து ஆபத்தில் இருக்குது அப்படின்ன போது நான் அப்போது அவருக்கும் நான் சத்தியம் பண்ணேன், நீ எங்கே இருந்தாலும் சரி உன்னோட எதிரிக்கிட்டேருந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய உன் உயிரை காப்பாற்றுற பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன், நான் கண்டிப்பாக அதை செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் அப்போ சொன்னேன். கொஞ்சம் காலம் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே இறந்து போகிறாங்க. இறந்து போய் இப்போ இந்த ஜென்மத்தில் வீரபத்ரப்பா வந்து பாம்பாவும் சென்னபசப்பா வந்து ஒரு தவளையாகவும் பிறக்கிறாங்க. அப்போது இந்த சென்னபசப்பாவோட பரிதாபமான அழுகையை கேட்டு தான் நான் இந்த இடத்துக்கு வந்து அவனை காப்பாற்ற வந்தேன். ஏன்னா என்னோட சத்தியத்தை வந்து நான் ஞாபகம் வச்சுட்டுருக்கேன், நான் யாரையும் வந்து கைவிட மாட்டேன். அதனால் வந்து சொன்னபடி அவரை காப்பாற்றிட்டு அந்த பாம்பு வாயிலேருந்து அவரை தப்பிக்க விட்டு நான் அனுப்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி பாபா அந்த வழிபோக்கனுக்கு இந்த மொத்த கதையும் சொல்கிறாரு. கடைசியாக நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, கடவுள் அது குரு, சத்குரு, பகவான், யாரை எப்படி வேணாலும் எந்த பேரை வச்சு வேணாலும் நம்ம கூப்பிடலாம். அந்த பக்தனோட ஒரு குரலுக்கு ஓடோடி போய் அவங்களுக்கு உதவி பண்ண அந்த நேரத்தில் போய் நின்று அவங்கள அந்த ஆபத்துலேருந்து காப்பாற்றுறாங்க. நம்ம வந்து நம்பிக்கையோடு நம்மளுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்ந்துக்கிட்டே இருக்கணும். ஓம் சாய்ராம்.